என்னென்ன வட்டிலாம் நம்ம இருக்குது, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கா இல்லையா, எதுல எல்லாம் நம்ம வட்டி வாங்கணும். பெரும்பாலும் நம்ம அதிகமான பேர் விழுந்துருது எதுன்னு கேட்டா வங்கிகள்ல, அரசாங்கத்தில் உள்ள வங்கிகள்ல கடன் வாங்குற விஷயத்துல என்ன செய்யறாங்க, ரொம்ப சர்வ அலட்சியமாக இருக்கிறாங்க, வாங்குறாங்க. சாதாரணமா என்ன செய்யறாங்க, பேங்க்ல போய் தங்களுடைய பணத்தை கொண்டு டெபாசிட் பண்றாங்க. டெபாசிட் பண்ணா என்ன செய்வான், வட்டி போட தானே செய்வான். பிக்சட் டெபாசிட் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு நாளைக்கு நான் எடுக்க மாட்டேன்னு இருக்கும். பிக்சட் டெபாசிட் நீங்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை போட்டு எடுத்தீங்கன்னா நான் 2 வருஷம் எடுக்க மாட்டேன், 3 வருஷத்துக்கு பிக்சடா இருக்கும், என் புள்ள வயசுக்கு வர வரைக்கும் இருக்கும், என் புள்ள கல்யாணம் வரைக்கும் இருக்கும், என் பையன் படிக்கிற வரைக்கும் இருக்கும், அப்படிங்கிற மாதிரி 10 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் ஒரு தொகையை போட்டு விட்டால் அதை நாங்க எடுக்கவே மாட்டோம். அதுல நிர்ணயிச்சு பண்ணிடுவோம். நீங்க இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டீங்கன்னு சொன்னா அந்த 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், ஏதோ ஒன்று சொல்லுவோம். இதுக்கு ஆசைப்பட்டு நிறைய நம்ம சகோதரர்கள் செய்யறாங்க, வங்கியில தபால் போஸ்ட் ஆபீஸ்கள்ல இதெல்லாம் கொண்டு சேமிக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் அது மாதிரி மொத்தமா கொண்டு போடுறது. அது இல்லாம என்ன செய்வாங்கன்னா சில்லறையா சேர்க்கிறது இருக்கிறது. அது ஒரு வகையான வட்டி. எப்படி அது போஸ்ட் ஆபீஸ் வச்சிருப்பாங்க, டெய்லி 5 ரூபாய் கொடுத்துட்டே டெய்லி 5 ரூபாய் சேர்ந்துகிட்டே இருக்கும். முதல் 5 ரூபாய்க்கு வரும், அடுத்து 10 ரூபாய் போகும், அடுத்த நாள் 15 ரூபாய் போகும், இப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வான், அதுக்கு ஒரு வட்டியை போட்டு நமக்கு அவன் பின்னாடி தருவான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சிறு சேமிப்புன்னு இதுக்கு பேரு. சிறு சேமிப்பு நீ வீட்டுல உண்டியில கூட சேர்க்க வேண்டியான சிறு சேமிப்புன்னு கொண்டு அவன்கிட்ட கொண்டு கொடுத்து அவன்கிட்ட சேர்க்கிறது எதுக்காக சேர்க்கிறாங்க, சிறு சேமிப்புன்னு அவங்ககிட்ட போய் சேர்த்தோம்னு சொன்னா அந்த தொகையை நம்ம 10,000 ரூபாய் கட்டியிருந்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு 15,000 ரூபாய் வரும். எப்ப 5 வருஷத்துக்கு பிறகு. உண்மையில பார்த்தா பைத்திய காட்டணும். உண்மையில பார்த்தா கூட அவன் தரல, நம்ம கொடுத்த ரூபாயுடைய மதிப்பே வேற, அவன் தர ரூபாயுடைய மதிப்பே வேற. நம்ம கொடுத்த ரூபாயுடைய 10,000ங்கிறது அது 50,000 ரூபாய் மதிப்புள்ளதா மாறி இருக்கு மணி வேல்யூனால. இவன் என்ன செய்வான், 15 வருஷத்துக்கு பிறகு இந்தாங்க நீங்க கொடுத்த 10,000 ரூபாய்க்கு 5 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிறேன். அது 15,000 ரூபாய் எனக்கு உதவும். உண்மையில ஒண்ணு கூடலாம் தரல, ஆனா வட்டின்னு டிக்ளேர் பண்ணி அவன் செய்யறான், நம்ம விழுந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி வங்கிகள்ல சிறு சேமிப்புல வந்தாலும் சரிதான், பேங்க்ல போட்டாலும் சரிதான், அதுல வட்டி நமக்கு போட்டானையானால் நாம அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. சில பேர் தந்திரம்லாம் சொல்லி தருவாங்க. எப்படி, அதாவது பேங்க்ல போட்டுற பணத்தை போட்டுறோம்லங்க, நம்ம வட்டி எடுக்க கூடாது, ஆனா பேங்க்ல போட்டிருக்க வட்டி அவன் போட்டான்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த வட்டியை கூட்டு வாங்கி நம்ம ஏதாவது ஏழைக்கு கொடுத்துடலாம். அல்லது நம்ம கக்கூசு இந்த மாதிரி பாத்ரூம் கட்டுறது அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த ரூபாயை செலவு பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. முதல்ல நீங்க விளைக்கிற இஸ்லாத்துல அடிப்படை விளைக்கிறன்னு எந்த ஒரு பொருளை அடுத்த ஆளுக்கு கொடுக்கலாமோ அதை நீங்களே வச்சுக்கலாம். இஸ்லாத்துல ஒரு சாதாரண ஒரு அடிப்படை கூட இல்ல. அடுத்த ஆளுக்கு கொடுக்கலாம்னு எப்ப வந்து விட்டதோ அடுத்தவனுக்கு கொடுக்கறது நாமளே வச்சுக்கலாமே, நாமளே எதை வைத்துக் கொள்ளலாமா, அடுத்த ஆள் கொடுக்கலாம். நாம வைத்துக் கொள்ள கூடாது, அடுத்த ஆள் கொடுக்கலாமா? நமக்கு பன்னிக்கறி திங்க கூடாது, பன்னிக்கறி வச்சு நீ தின்னு கொடுக்கலாமா? அது ரெண்டு ஒண்ணுதானே. நீ திங்க கூடாது என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. இவங்களுடைய பத்துவாவே இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிரானதா இருக்கு. ஒண்ணு என்ன செய்யணும், வாங்கிக்கன்னு சொன்னா அது ஒரு கணக்கு. அவன் ஒரு நிலையில இருக்கிறான், தப்புதான் அது, ஒரு நிலையில இருக்கிறான். வாங்கிக்கன்னு சொல்லி தொலைச்சு விட்டான்ல, இவன் என்ன செய்யறான், வாங்கி நீ யாருக்காவது கொடுத்துரு, யாருக்காவது கொடுத்தானு நீ தானே வாங்கி கொடுத்த, யாருக்காவது கொடுக்கறது நீ வாங்காம யாருக்காவது கொடுக்கணுமா? நீ எப்ப வாங்கினிய வட்டி வாங்கிட்டியப்பா, அப்ப திருடி தர்மம் செய்யற மாதிரி தானே இது. ஒருத்தன் போய் திருடி போட்டு திருடி நீ தின்ற கூடாது, அடுத்த ஆள் கொடுத்துரு. அப்ப திருடி அடுத்த ஆளுக்கு கொடுத்தா செல்லும் ஒத்துக்கிறீங்களா? திருட்டு பொருளை பிட்பாக்கெட் அடிச்சு நம்ம தர்மம் செஞ்சா சரின்னு யாராவது ஒத்துக்கிறோமா? அதே மாதிரி தான் இது, திருட்டவே மோசமான வட்டி. அப்ப வட்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவா விளங்கிக்கிறேன்னு அடுத்தவனுக்கு கொடுக்கலாம், நம்ம தான் எடுத்துக்கிற கூடாதுங்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்தவனுக்கு கொடுக்கிறது எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எடுத்துக்கொள்வது ஹலால் ஆகிவிட்டால் அடுத்தவனுக்கு கொடுக்காம நம்மளே வச்சுக்கலாம். அடுத்தவனுக்கு கொடுக்கிறது ஹலால் ஆகிவிட்டால் நானே எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாத்துல தான் எதையெல்லாம் நீ அடுத்தவனுக்கு கொடுக்கலாமோ அதெல்லாம் என்ன செய்யலாம், நான் எனக்கே வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாத்தில் அப்படித்தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இப்படி ரெண்டு விதமான நிலை இல்லை. இப்படி ஒரு பத்துவா. சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த கக்கூசு மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. வீடு கட்டும் போது பள்ளிவாசல கக்கூசு கட்ட வேண்டியிருக்கும்ல, பள்ளிவாசல கொடுக்காம கக்கூசு செலவழிச்சுக்கிறங்க. அப்ப நாங்க இருக்கிறப்ப வீட்டுல கக்கூசுலாம் ஹராம்ல கட்டலாமா? நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது என்ன செய்யணும், அந்த கொள்ளடிச்ச பணம் தனியா வச்சுக்கிட்டு அதுல கக்கூசு கட்டிக்கிட்டு நல்ல படத்துல வீடு கட்டுறதுன்னா இது சரியா வருமா? அது உன்னுடைய கக்கூசு ஹலால்ல தான் கட்டணும். என்ன வழங்கல, நம்ம வழங்கல. அப்ப கக்கூசுனா ஹராம்ல கட்டலாம்னா அது அனுபவிக்கலன்னு போற. அப்ப கக்கூசுனா மட்டம் நினைக்கிறான். கக்கூசு மட்டமா இருந்தாலும் உன் வீட்டுடைய கக்கூசு எந்த காசுல தான் இருக்கணும், ஹலாலான காசுல இருக்கணும். அது மட்டும் திருந்த காசுல கக்கூசு கட்ட முடியாது, கொள்ளையடிச்ச காசுல கக்கூசு கட்ட முடியாது. இவங்க என்ன பத்தம் கொடுக்குறாங்க, அந்த காசை வாங்கி கக்கூசு கட்டுற கொடுத்துரு, உன் வீட்டுல கக்கூசு கட்டிக்க. அப்ப இப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம் என்ன, நம்ம வீட்டுல கக்கூசு இல்லாம இருந்தா களவாண்டு கக்கூசு கட்டலாம் அர்த்தமாகுது. இது பத்துவா இது.
அது எப்படி மார்க்கத்தில் ஹலால் ஆகும்? வட்டியை அல்லாஹ் வந்து ஹராமாக்கிட்டான்னு சொன்னா அதை தொடவே கூடாது, வேணாம் எங்களுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பணத்தை என்னமா செய்வானே, வேற எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நமக்கு நம்ம பணமாது, இஸ்லாமிய பார்வையில் நம்ம பணமாது, நம்ம எவ்வளவு போட்டோமோ அது நம்ம பணம், அதுலதான் நீங்க என்னமோ செஞ்சிருவாங்கன்னு பயப்படணும். நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பணத்தை அவன் என்ன செஞ்சா உங்களுக்கு என்னங்கிற, நீங்க அவன் அந்த பணத்தை ஏதாவது செஞ்சிருவான்னு பதறும் பொழுது அதை உங்க பணம் ஒத்துக்கிறீங்கன்னா, முதல்ல கொள்கையோட என்ன நீங்க வட்டி வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க பணமா அவனுக்கு சொந்தமான பணத்தை அவன் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கேள்வி வருமா? அவன் நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறான், அவன் 10,000 வட்டி போட்டு வச்சிருக்கான்னா நம்ம பணம் எவ்வளவு மட்டும்தான், 1 லட்சம் மட்டும்தான் நம்ம பணம். அவன் எழுதி வச்சுக்கிறான் 1,10,000. எங்க பணம் கிடையாதுடா, எங்க பணம் 1 லட்சம் தான். 10,000 எனக்குன்னு என் பணமே இல்லையே அது. அப்ப நீங்க போடும் போதே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போங்க, போட மாட்டான். அல்லது கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஒரு அக்கௌண்ட் வைங்க, அது வட்டி போட மாட்டான். அல்லது எஸ்பி அக்கௌண்ட் தான், கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் வைக்க முடியாது, நிறுவனங்களுக்கு தான் கொடுப்பான். அப்ப எஸ்பி அக்கௌண்ட் தான் வைக்க முடியும் நிலையில, சேவிங் அக்கௌண்ட் தான் வைக்க முடியும் அப்படின்னு இருக்குமே. ஆனால் எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்தா நான் கேரளாவில எல்லாம் வட்டி வர வைக்கிறது கிடையாது. முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய மாட்டான், வட்டி வர வைக்க மாட்டான். நம்ம மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யணும், அவங்களுக்கு சட்டம் வழங்காம வர வச்சுட்டு இருக்கிற, நீ வர வச்சு அது தோஞ்சிட்டு போல, எங்களுக்கு வேணாண்டா, அசலை எடுத்துக்கிட்டு கணக்கு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதானே. நமக்கு எவ்வளவு அசலோ நம்ம ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு நம்முடைய அசலை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அதனால வட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதை வாங்கின குற்றம் உங்களுக்கு வந்துவிடும். நீங்க வாங்கி அடுத்த ஆளுக்கு தர்மம் செஞ்சாலும் அங்க என்ன வரவாகும், இவர் வட்டியை வாங்கி விட்டார், அந்த கணக்குல பதிவாகுமா இல்லையா? வாங்கிட்டு அப்புறம் கொடுக்குறீங்க, வாங்காம கொடுக்காத. வாங்கினீர்கள் என்ற அந்த பாவத்தை சுமந்த பிறகுதான் அடுத்தவருக்கு கொடுத்தீர்கள்ங்கிற ஒரு கணக்கு 2வது வருமே தவிர வாங்கினதே உங்களால் தப்பிக்க இயலாது. அப்ப வட்டி வாங்கினால் என்ன நடக்குமோ நடந்துடும். வட்டி வாங்கி நீங்க திங்காம அடுத்த ஆளுக்கு வந்து தர்மம் செஞ்சா கூட வட்டி வாங்கின குற்றத்துல தப்பிக்க இயலுமா? ஒரு வட்டிக்காரன் இருக்கான், ஒரிஜினலா வட்டிக்கார வச்சுக்கிறவன், அவன் என்ன செய்யறான், வட்டிக்கு பயங்கரமா சம்பாரிச்சு அள்ளி கொடுத்துட்டே இருக்கான், அவன் தொட மாட்டேங்கிறான். இது ஹலால்னு சொல்லுவீங்களா? ஒருத்தன் வட்டிக்கார தான் தொழில், அவன் நினைக்கிறான் வட்டி வாங்கி வாங்கி நம்ம ஏழைகளுக்கு உதவுவோமே, நல்ல காரியம் செய்வோமே, பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்போமே, வட்டி வாங்கி வாங்கி மரசா கட்டுவோமே, வட்டி வாங்கி ரோட்டை கட்டுவோம், பாலத்தை போடுவோமே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறான், அவன் வந்து தனக்கு ஹலாலான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வட்டிக்கு வாங்குறத பூரா ஏழை பாளையலுக்கு கொடுத்துறான். இப்ப இவன் வாங்கின வட்டி சரின்னு எல்லாம் எடுத்துருவானா? எதுக்கு கொடுத்தான்னு பாப்பான, ஏன்னா வாங்கின நீ உன்னை யாரும் இப்படி கொடுக்க சொன்ன, உன் கை காசுல இருந்து கூட ஹலால் இருந்து கொடு, உன்னைய இந்த மாதிரி காசுல இருந்து கொடுக்க சொன்னா நல்லா கேட்பானா? இவன் நல்ல காரியம் செஞ்சிருக்காரு வட்டி வாங்கி விட்டுருங்கன்னு சொல்லுவானா? அப்ப எந்த காரணத்தை நீங்க கற்பிச்சாலும் சரிதான், இதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது வட்டி வட்டி தான், வங்கியுடைய வட்டியை நம்ம கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.